ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 வருடம் பழைய ஈகோஸ்போர்ட் காரை வாங்கலாமா? இந்த காரை இன்னைக்கு யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்டு கம்பெனியை பற்றி சொல்லி ஆகணும்னா அவங்க நம்ம இந்தியாவை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கை கொடுத்துட்டு தான் வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2013 லான்ச் ஆகுது. 2012-13 அப்போ மக்கள்கிட்ட பெரிதளவில் வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா ஃபோர்டு கார்களோட மைலேஜ்கள் வந்து கம்மியாக கிடைக்கும், அது மட்டும் இல்லை விலை அதிகமாக இருக்கும், சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பீப்புளோட ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனாலவே சேல்ஸ் வந்து கம்மியாச்சு. ஆனால் காலப்போக்குலையோ ஃபோர்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் பரவாயில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களோட சேல் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவில் இல்லாதனால நம்ம இந்தியாவை விட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் ரீலான்ச் ஆகியிருக்காங்க. அதாவது ஆனால் கூட சென்னையில் மரமலை நகரில் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி வரப்போகுது. ஆனால் என்ன தான் அவங்களோட ஃபேக்ட்ரி வந்தாலும் அந்த இடத்துல இன்ஜின் மட்டும்தான் மேனுஃபேக்சர் செய்ய போகிறாங்க. செஞ்சு மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அங்கேருந்து தான் அந்த ஃபோர்டு கார் வந்து இறக்குமதி ஆகும். ஸோ இதனால் வந்து ஃபோர்டு கம்பெனி வந்து போனாலும் அவங்களோட ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டுக்கோ இல்லை ஃபோர்டு கம்பெனியில் உள்ள கார்களுக்கோ வந்து சர்வீஸில் எந்த லேகிங்கும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர் இங்கே நடத்திட்டு தான் வராங்க. ஸோ ஃபோர்டு கார்கள் வச்சுருக்கவங்க சர்வீஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. சர்வீஸ் சென்டர் இயங்கிட்டு தான் வருது. இன்றைக்கு யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இந்த ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டை இளைஞர்கள் வாங்க துடிக்கிற ஒரே ரீசன்னா இந்த கார் பார்ப்பதற்கு லுக் வைஸ் ஆகட்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும் சரி, மைலேஜ் வைஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடானோ ஒரு ஹேட்ச்பேக் காரோ என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதோ அதே ஈக்குவலாக தான் இந்த காரும் வருது. ஸோ நம்ம ஏன் இந்த ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டை வாங்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு யூஸ்ட் மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறீங்க. இந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாசிட்டிவ் பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த காரோட முதல்ல சொன்ன மாதிரி தோற்றம் தான். அதாவது வெளி தோற்றமாகட்டும் சரி, உள் தோற்றமாகட்டும் சரி, நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காரோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் 4 ஸ்டார் அளவுக்கு சேஃப்டி ரேட்டிங் உள்ள ஒரு கார் தான் ஈகோஸ்போர்ட். அதுக்கப்புறம் இந்த காரோட பிக்கப் சுமார் 100-120 நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இந்த கார் வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கார்னரிங் பண்ணுறீங்க இல்லை ஒரு திடீர்னு ஒரு சடன் பிரேக் கொடுக்குறீங்க, ஒரு கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நீங்கள் சொன்னது சொல்லபடி இருக்கும். அந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் எப்படி ஓட்டி வளைச்சு நெளிச்சு ஓட்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த காரில் கிடைக்கும். நீங்கள் ஆவரேஜான மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 13-14 வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் அடித்து ஓட்டினாலும் சரி, எப்படி இருந்தாலும் குறையாமல் ஒரு 16-17 எடுக்கலாம். நல்ல நீங்கள் ஒரு 80-100 நல்ல ஒரு 2500 ஆர்பிஎம்குள்ளே வண்டியை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக ஒரு 20+ கூட எடுக்கலாம். நம்ம யூசர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நல்லாவே மைலேஜ் கிடைக்குது. நீங்கள் இந்த காரை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த காரோட பூட் ஸ்பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸ் உங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு தாராளமான இடம் இருக்குது. உள்ளே இருக்கைகளை பற்றி பேசியே ஆகணும். பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கொஞ்சம் பாடி வந்து பெரிய சைஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மி தான், பட் ஆனால் நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மற்ற செடான் ஹேட்ச்பேக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மிட்ரேஞ்ச் எஸ்யூவி, அதாவது ஒரு கிராஸ் ஓவர். டிரைவர் சீட்டை பற்றி சொல்லி ஆகணும்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். டை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பின் இருக்கையில் 3 பேர் அமர்ந்தாலும் அவங்களுக்கு டை சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனை பற்றி சொல்லி ஆகணும்னா இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்டிப்பரான சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சுமார் ஒரு 400-500 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்டிச்சில் தாராளமாக அடிக்கலாம். இந்த காரோட ஸ்பெக்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா 1500 சிசியில், அதாவது 4 சிலிண்டரில் டீசல் டர்போவில் கொடுத்துருந்தாங்க, பெட்ரோல்லையும் வந்துச்சு. அடுத்து இந்த காரோட தோற்றத்தில் முக்கியமான அழகை காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிக்கி தான். அதாவது எல்லா கார்களையும் மேலே திறப்பது போல் இருக்கும், இதில் மட்டும்தான் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல உங்களுக்கு டயரும் இருக்கும், ஸ்டெப்னி டயரு. ஸோ அது பார்க்குறதுக்கே ஒரு ரகடான லுக்லையும் ஆஃப் ரோடிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்ப்பதுக்கு. நீங்கள் எந்த மாதிரி சாலைகளும் இந்த காரை எடுத்து செல்லலாம். ஸோ செடான் வச்சுருப்பீங்க, ஹேட்ச்பேக் வச்சுருப்பீங்க, சில கார் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த கவலையே ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 200 அளவுக்கு உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. R15 16 இன்ச் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோடைன்மெண்ட்டை பற்றி சொல்லி ஆகும்னா அப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்காங்க இந்த காரில். இன்டீரியர் ஆகட்டும் சரி, அது பிளாஸ்டிக் லுக் ஆகட்டும் சரி, இன்றைய வரைக்கும் அந்த பழமை மாறாமல் அன்றைக்கி எப்படி போட்டாங்களோ அதே அளவில் இன்னும் நல்ல மெயின்டெனன்ஸாகவே இருக்குது. நீங்கள் நல்லா அடிச்சு ஓட்டின கார்களை கூட உள்ளே போய் இன்டீரியர்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டேஷ்போர்ட் ஆகட்டும் சரி, அதில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும் சரி, எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த காரில் நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இப்போ நெகட்டிவில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது இந்த காரோட தோற்றம். என்னப்பா ஃபஸ்ட்டே காரோட தோற்றம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக சேர்க்குறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த காரு நிறைய பேருக்கு பிடிக்கல. பார்க்க தான் இந்த காரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் ஓப்பனிங்கில், அதாவது சேலில் லீடில் இருந்தப்போ இந்த கார் பின்புறம் தோற்றம் நல்லா இருக்குமே தவிர முன்புற தோற்றம் அது ரொம்ப ஷார்ட்டாக வந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு
அந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏ பில்லரை குறிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதி மறைச்ச மாதிரி ரொம்ப கனமாகவே செஞ்சுருப்பாங்க. இதனால் உங்களுக்கு விசிபிலிட்டியில், அதாவது ரைட்டில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க எடுக்கிறீங்கன்னா, பக்கத்தில் எதுவும் ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ஏ பில்லர் கனமாக இருக்கிறதுனால உங்களால் திரும்பும் போது அதை கவனிக்க நேரிடாமல் போயிடலாம். நிறைய யூசர் சொல்கிறது இதோட கிளச் தான். அதாவது கிளச் வந்து இந்த காரில் ரொம்பவே டைட் ஆயிடுது, இதுக்காக நாங்கள் புது கிளச்சை, அதாவது இந்த கிளச்சோட வேலிடிட்டி டைம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ கூட ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கிளச் வந்து ஹார்டன் ஆயிடுது, இந்த காரை ஓட்டி நீ பெயின் வந்தது தான் மிச்சம்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிப்பரான சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைவேஸ்க்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் லோக்கலில் ஓட்டும் போது, சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அழுங்கி குலுங்கி தான் இந்த கார் ஓடும். அதாவது பின்னிரு கீழே 3 பேர் உட்காந்துருக்கவங்க அங்கே இங்கேயும் ஜம்ப் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சின்ன பள்ளமேட்டில் கூட பயங்கரமாகவே தூக்கி போட்டிருக்கு. அடுத்து இந்த காரோட லாஸ்டான நெகட்டிவ் விஷயத்தை நம்ம சொல்ல போகிறது இந்த காரோட சர்வீஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் இந்த காரை நீங்கள் சரியாக பார்த்து யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கலைன்னா செலவு வச்சிருச்சுன்னா உங்கள் கதையே முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரில் இன்ஜினில் மட்டும் கையை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் அமௌண்ட் வந்து செலவாகிட்டே இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6,000 to 7,000 ரூபாய் வந்துடும். அதாவது சஸ்பென்ஷன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, புஷ் இருக்குது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போடும்போது அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும். ஆனால் மொத்தமாக நீங்கள் கிட்டே நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஒரு 6 ரூபாய் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் டயர் நீங்கள் மாற்ற போகிறனா பெரிய சைஸ் டயரு, ஸோ அந்த டயருக்கும் நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி ஆகும். இப்போ எமிஷன் நாம்ஸ் எல்லாம் இருக்குது, எப்போ பழைய கார்கள்லாம் தூக்குவாங்கன்னு தெரியாது. நம்ம ஊருக்கு இன்னும் வரல. இன்கேஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பழைய கார் 2013 போன்ற கார்களை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலில் ஏற்பட நேரிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட். இப்போ இந்த காரோட ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். அதாவது 2013 கார்களே யூஸ்டு மார்க்கெட்டில் ப்ரைஸ் விற்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இந்த கார் அது மட்டும் இல்லைங்க, 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் 3-4 ஓனர் வேறு இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த காருக்கு வந்து இந்த ரேட்டை வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் கம்மி பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த காரை யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காரோட இன்ஜின் சைடை நல்லாவே செக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஜினில் வேலை வச்சுச்சுன்னா உங்களுக்கு செலவுகள் ரொம்பவே அதிகமாயிரும். நிறைய பேர் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா இன்ஜின் ஆயில் வந்து ரொம்பவே குடிச்சிட்டு வருது இந்த காரு. ஸோ அதனால் இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நல்லாவே கவனிச்சு பாருங்கள். ஏன்னா முன்னாடி வச்சிருந்த யூசர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த காரை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கிளச்சு, சஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரேட்லிங் நாய்ஸ் பொதுவாக அந்த காரில் இருக்காது, இருந்தாலும் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரஸ்ட் எதுவும் ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு பேசிக்கோங்க. ஏன்னா ரஸ்ட்டு உங்களுக்கு அதிகப்படியாக இருந்துச்சு, ஓனர்ஸும் அதிகப்படியாக இருக்குது, இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் விலையை குறைச்சி கூட எடுத்து ரெடி பண்ணலாம். ஸோ அது வந்து நாட் அட்வைசபிள். பட் ஆனால் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இந்த கார் இருந்துச்சு அப்படி எடுத்தே ஆகணும்னா நீங்கள் கட்டாயம் எடுங்க. ஆனால் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொருத்தருக்கு செல் பண்ணாதீங்க. நீங்களே அதை ரெடி பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான காராக இருக்கும். இப்போ எமிஷன் நாம்ஸும் இந்த எஃப்சி கட்டணங்கள் உயர்வு, அதுக்கப்புறம் ஸ்கிராப் பாலிசி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு காரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த யூஸ்டு காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கலான்றது என்னோட பொது கருத்து. இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஈகோ ஸ்போர்ட்டை நீங்கள் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்த நிறைக்குறைகளை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டேன். இதில் எதுவும் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நம்மளும் திருத்திக்கலாம். ஓகே நண்பர்களே, இதே போன்ற வீடியோஸ்க்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.